வெல்கம் டு டேஃபைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். வரிசையாக பேசிக் சிம்பிளிஃபிகேஷன், போர்ட் மாஸ் பேஸ் பண்ணது, ரெக்கரிங் டெசிமல் பேஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த சிம்பிளிஃபிகேஷன் வீடியோவில் எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இப்போ அல்ஜிப்ரா அப்படின்றது நம்மளுக்கு அட்வான்ஸ் மேக்ஸில் வருமா? ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஐடென்டிட்டிஸ் இருக்கும். a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாக தெரிஞ்சது அதான் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படின்றதான். ஸோ அதை பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வீடியோ தான். ரொம்ப நிறையா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தான், ஓரளவுக்கு பேசிக்கானது தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இது அட்வான்ஸ் மேக்ஸில் அல்ஜிப்ரா அப்படின்ற தனி கான்செப்டே இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் பார்க்குறப்ப நம்ம கொஞ்சம் நிறையா பார்க்கலாம். 3 வேரியபிள்ஸ் வச்சு 4 வேரியபிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இதில் பார்க்குறப்ப நம்ம a + b ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் கியூபு, ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி அதை எப்படி மாற்றி போட்டு பண்ணுறது சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸில் சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு ஆர்ஆர்பிலையும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க சிம்பிளிஃபிகேஷனில். அப்போ அந்த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்னது? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஸோ இந்த ஃபார்முலா தானே எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பொதுவாக நம்ம அல்ஜிப்ரா இல்லை மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சரி, இது என்ன? இது ஏன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவல் டு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் இங்கே மேட்ரு. என்னன்னா, இப்போ ஏக்கும் பிக்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடும் சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ ஏக்கு நான் 2ன்னு போட்டுக்கிறேன், பிக்கு 3 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது ஆட் பண்ண என்ன வரும்? 25. அப்போ ஈக்குவல் டு அப்படின்னா இந்த a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab அப்படி போட்டாலும் உங்களுக்கு 25 தான் வரும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா என்னது? 4 + b ஸ்கொயர் 9 + 2 × ab. அப்போ a × b எவ்வளவு? 6. 6 × 2 12. அப்போ இது ஆட் பண்ண என்ன வரும்? 13 + 12. அப்போ ஆட் பண்ணால் 25. ஸோ இதுதான் என்னது? ஐடென்டிட்டி. இது இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடென்டிட்டி அப்படின்னாலே ரெண்டு சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது ஐடென்டிட்டி. இதே நீங்கள் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்தாலும் அதே தான். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab இதோட ஃபார்மேட். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மனப்பாடமாக படித்து வச்சுருந்துருக்கணும். ஏன்னா இந்த இதை நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இதனால தான் இது இப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான். ஸோ இப்போ இதுக்குமே நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இதுக்கு 5, ஏக்கு ஒரு 5, பிக்கு ஒரு 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? அப்போ a - b ஹோல் ஸ்கொயர், அப்போ 5 - 2 ஹோல் ஸ்கொயர் 9. ஓகேவா? அப்போ இது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 9 அப்படின்னு இருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு 9 வரணுமா? அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா 25 + b ஸ்கொயர் அப்படின்னா 4 - 2ab, 2 டைம்ஸ் ஆஃப் ab, 5 × 2 10, 10 2s are 20. ஓகேவா? இப்போ இது ஆட் பண்ண என்ன வரும்? 29 - 20. அப்போ ஆட் பண்ண என்ன? இங்கே 29 - 29. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கா? இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் இதுதான் என்னது? ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அல்ஜிப்ராவில் a + b ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? இதில் பேசிக்கான சில ஃபார்முலாஸ் பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக சம் போகலாம். சம் போடுறப்ப அதை எப்படி அங்கே அப்ரோச் பண்ணுறது, அதை எப்படி அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரொம்ப பேசிக்கானது இதுதான். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஸோ இதுதான் என்னது? ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அதான் இப்போ பார்த்தோம். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் - 2ab. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு இன்னொரு 2 ஃபார்முலா, இன்னொரு 4 ஃபார்முலா கூட டிரைவ் பண்ணலாம். அது எப்படின்னு கவனிங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. a + b ஹோல் ஸ்கொயர் + a - b ஹோல் ஸ்கொயர். அப்போ இது ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 2ab + 2ab - 2ab கேன்சல் ஆயிடுச்சா? இங்கே என்ன இருக்கும்? மொத்தம் 2a ஸ்கொயர் + 2b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை 2 காமனாக எடுத்தோம்னா 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் டைரக்ட் டெரிவேஷன் தான். இப்போ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது 1 2 நீங்கள் நல்லா படித்து வச்சுட்டா போதும். மற்ற எல்லாமே அதுலேருந்து டிரைவ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ இதுவே நம்மளுக்கு மைனஸ் இருக்கும். a + b
the whole square minus a minus b the whole square. ஸோ இதோட என்ன பார்த்தீங்கன்னா 4ab. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே b ஸ்கொயரும் மைனஸ் b ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா ஜென்ரலாக இங்கே சொல்கிறேன் பாருங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்? இது ரெண்டையும் கேன்சல் ஆகி 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வருமா? ஓகே, இது ரெண்டையும் இப்போ நான் மைனஸ் பண்ணுறேன், இப்போ நான் வந்து சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மூணையும் சப்ராக்ட் பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4ab ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம டேரெக்டாக எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஐடென்டிட்டிஸ். எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம சம்ஸில் சால்வ் பண்ணுறப்ப கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ இதை வச்சு இன்னும் 2-3 இது இருக்குது. இப்போ இப்படி கேட்பாங்க, இதை வச்சு அப்படியே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதோட என்னது? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதான் இது ஃபார்முலா. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது இருக்குல்ல, ஸோ இந்த ஈக்குவேஷனோட ஒரு சப்பாட்டு தான் அது. இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் இது கேட்டிருக்காங்க a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2ab எங்கிட்டு போயிடுச்சு? ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சு. அப்போ ப்ளஸ்ஸாக இருக்குது, அங்கிட்டு போனால் என்னது? மைனஸ் ஆயிடுமா? ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு போச்சு அப்படின்னா என்னது? மைனஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே போனால் மைனஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அங்கிட்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ இதே மாதிரி நீங்கள் மைனஸ் இதே மாதிரி இதுக்கு எழுதுனீங்கன்னு வைங்களேன், என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறப்ப இதுங்கிட்டு போச்சுன்னா என்னது? ப்ளஸ் ஆகும். ஸோ அது சம்மை பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஸோ கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எந்த மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் ஃபார்முலாஸ். ஓகே, அடுத்து கியூப்ல பார்க்கலாம். ஸோ கியூப் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும். a ப்ளஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்போ a ப்ளஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் அப்படின்றது. ஓகே, இது இன்னும் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, இப்போ இது அப்படியே எழுதணும் தான். a கியூப் ப்ளஸ் b கியூப் இதில் ப்ளஸ் 3ab அப்படின்றத காமனாக எடுத்துக்கணும். இதுலேயும் 3ab இருக்கும், இதுலேயும் 3ab இருக்கும். அது ரெண்டையும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா a ப்ளஸ் b அப்படின்னு வரும். ஓகேவா? இது ஒரு ஃபார்மேட். அப்போ இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் சரி, இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் சரி, அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். இதே தான் a மைனஸ் b ஹோல் கியூப் அப்படின்றது இருக்கும். அப்போ என்னது? a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் அப்படின்றது இதுக்கான ஃபார்முலா. இதே அதே மாதிரி பிரித்து எழுதுனீங்கன்னா எப்படி வரும்? a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ மைனஸ் 3ab இங்கே மொத்தம் காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்? a மைனஸ் b அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே மைனஸை காமனாக எடுத்துட்டோம்ல, அப்போ இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அவ்வளோதான். ஒருவேளை ப்ளஸ்ஸை காமனாக எடுத்துருந்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மைனஸாக இருக்காது. அதாவது b மைனஸ் a அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் ஜென்ரல் காமன் ஃபார்முலா. ஸோ இது ரெண்டு தான், a ப்ளஸ் b த ஹோல் கியூப்னாலும் சரி, a மைனஸ் b த ஹோல் கியூப் அப்படின்றதுனாலும் சரி, இதுதான் காமன் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது போக இன்னும் 2-3 கான்செப்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்றது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா இது எப்படி பிரித்து எழுதலாம்னா a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படின்றது தான். a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படின்றத என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இதை இப்படி பிரித்து எழுதலாம். ஓகே, அடுத்து இன்னும் a பவர் 3லேயே பார்க்கலாம். a கியூப் ப்ளஸ் b கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ a கியூப் ப்ளஸ் b கியூபோட ஃபார்மேட் என்னது? a மைனஸ் a ப்ளஸ் b இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றது. ஓகே, இதே மைனஸில் இருந்துச்சுன்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றது. ஓகேவா? இப்போ இங்கே ப்ளஸ் வந்துச்சுல, இங்கே ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் ப்ளஸ் தான், இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இங்கேயும் மைனஸ் தான். ஓகே, இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸு,
இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ சம்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சம்ஸ் பார்க்குறப்ப அது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது. சில நேரங்களில் வந்து உள்ளே ப்ளஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பிரித்து எழுதணும். சில நேரம் பிரித்து கொடுத்துருப்பாங்க, சேர்த்து எழுதணும். அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம ஃபஸ்ட் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம பார்த்த இந்த ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பேசிக்காக சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா மனப்பாடமாக வச்சுக்கோங்க. a + b ஹோல் ஸ்கொயர்னா என்ன, a³ + b³ என்ன, a + b ஹோல் க்யூப்னா என்ன. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுலேயும் பார்த்துக்கலாம் என்ன. ஓகே, இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, அல்ஜிப்ரா பேஸில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது பாருங்கள். 52 × 52 - 48 × 48. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம், 52² - 48² அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ 52² - 48². ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 52 ஸ்கொயர் பண்ணி இங்கே ஒரு 52² என்ன, 48² என்ன, அதை பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். அதுக்காண்டி தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஸ்பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போ இது a அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது என்ன சொல்லலாம், a². இது எப்படி b². அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a² - b² அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இந்த a² - b² ஃபார்மேட்டை எப்படி பிரித்து எழுதலாம், a + b × a - b அப்படின்னு எழுதலாமா? ஸோ a + b அப்போ 52 + 48 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 100. அடுத்து a - b 52 - 48 ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 4. அப்போ 100 × 4 400. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் A 400. ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப பேசிக்காக தானே இருக்குது. இது சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ரொம்ப பேசிக்கானதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து ஹை லெவலோ இல்லை மாட்ரேட் லெவலோ போகிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஏன்றதை நான் உங்களுக்கு சம்ஸ் போக சொல்கிறேன். ஓகே, இதான் வந்து என்னது ரொம்ப பேசிக்கானது. ஸோ இதுலேருந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு ஐடென்டிட்டி ஸ்பேஸ் பண்ணி சம்ஸு அவரோட லெவலும் என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்களேன். இப்போ வந்து இங்கே எல்லாமே இது என்ன பார்த்தோன்னா நம்ம டெசிமலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன ஐடென்டிட்டி படித்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் கூட பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவாக பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தெரில அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கே வேல்யூ என்ன இருக்குது, இப்போ 4.35 × 4.35 - 2.67 × 2.67 / 1.68 அப்படின்றது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறப்ப எப்பயுமே நம்ம என்ன சொல்லணும், தனித்தனி நம்பரை தான் சொல்லணும். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கப்போ நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். 20 இப்போ எப்படி 27.65 அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம், 27.65 அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறப்ப தனித்தனி நம்பராக சொல்லணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்து சொல்லிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதோட பாருங்களேன். இப்போ இது என்னது, இதை நம்ம a அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது என்னவா இருக்கும், a² இருக்கும். அப்போ இதை எடுத்துட்டோம்னா b². அப்போ என்னது, a² - b² / இப்போ இது ஏவும் இல்லை பியும் இல்லை, 1.68 அப்படின்றது எனக்கு ஏவாவும் இல்லை பியாவும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரில அப்படின்னா இப்போ பாருங்களேன், இங்கே 4.35 இருக்குது, இங்கே 2.67 இருக்குது. கீழே இருக்க வேல்யூ வந்து ஒன்று இது ரெண்டோட அடிஷனாக இருக்கணும், இது ரெண்டோட சப்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 6 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி போயிரும்ல. அப்போ அது கிடையாது. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 4.35 2.67 ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும், இங்கே 15னா அப்போ இங்கே என்ன வரும் 8, இங்கே 6.1. அப்போ இது என்ன பண்ணலாம், ரெண்டையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டையும் மைனஸ்னால் அப்படி என்ன கீழே a - b அப்படின்னு இருக்குமா. ஸோ இது இங்கே வந்து வேல்யூவாக 4 இதை நீங்கள் எழுதுகிறப்பே 4.35 the whole square - 2.67 the whole square அப்படின்னு எழுத தேவையில்லை. நீங்கள் வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, ஏன்னு கொடுத்துட்டீங்கல்ல, இதுக்கு பீன் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் அதை சால்வ் பண்ணிட்டு கடைசியாக அதை கொண்டு வந்து சால்வ் பண்ணால் போதும் நம்பர்ஸை. ஓகேவா? அப்போ a² - b² / a - b இருக்கா. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், மேலே இருக்கதை a + b × a - b ஹோல் டிவைடட் பை a - b இருக்கா. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், a + b தானே இருக்கும். அப்போ 4.35ஐயும் 2.67ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், 2 × 1 0.7. அப்போ 7.02. அப்போ ஆப்ஷன் A. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சரு 7.02 அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நார்மல் சிம்பிளிக் பேசிக் ஐடென்டிட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், இது ஏன்னு சொல்லலாமா, இதை பின்னு சொல்லலாம். ஸோ இது a இது b, இங்கே எல்லாமே ஒரே நம்பராக இருக்கான்னு நம்ம எடுத்துக்கலாம். இது a² இருக்குது, இது b² இருக்குது. இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b the whole square plus a - b the whole square divided by a² + b². ஸோ இதுதான்
அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட். ஸோ கொஸ்டின் அப்படின்றது இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க டேரெக்டாக ஏபின்னு கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்ல. எப்பயுமே இந்த மாதிரி பெரிய ஈக்குவேஷனோ சம்ஸ் அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு கான்செப்ட் இருக்கும், கண்டிப்பாக சின்னதாக ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான இதான் இது. ஸோ a + b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படித்தோமா, நீங்கள் வந்து படிக்கலன்னா முன்னாடியே ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம். இதோட ஃபார்மேட் என்னது, 2 × a² + b². ஸோ டிவைடட் பை என்னது, a² + b². அப்போ a² + b², a² + b² கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் என்னது, 2. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனை நம்ம தெரிஞ்ச ஐடென்டிட்டியில் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணாலே போதும், நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். அப்போ இது மொத்தத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 2 அப்படின்ற ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி போடுற சம்ஸ். ஓகே, இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். நான் அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல, அதே தான். இங்கே பாருங்கள், ஏ இருக்குது, இது பி இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, இது ஏ பி. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a + b த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a - b த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ab அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நம்ம ப்ளஸில் பார்த்தோம். இப்போ ப்ளஸில் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிக்கிற பார்த்தோம், 2 × a² + b² அப்படின்னு. அப்போ மைனஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம், 4ab டிவைடட் பை இங்கே ஏபியா, ஏபி கேன்சல் பண்ணால் ஆன்சர் என்னது, 4. ஆப்ஷன் டி 4 அப்படின்றதா. ஓகே, இந்த சம்முக்கு இந்த ஐடென்டிட்டி தெரியாமல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும், கீழே இருக்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் மல்டிப்ளைல அடிச்சு கொடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் கடைசி என்னது, 4 அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் இது தெரிஞ்சனால நீங்கள் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக அதை சால்வ் பண்ணிடலாம். அப்போ தெரியலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ அதனால பேசிக் ஐடென்டிட்டி இது மட்டும்தான் இருக்கா, இதை மட்டும் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் பேசிக் ஐடென்டிட்டி. ஸோ இது கூட நம்ம தெரில அப்படின்னா இந்த மாதிரி சம் சால்வ் பண்ண முடியாது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் படித்தோமா, அடுத்து கியூப் படிப்போம், அது எப்படி பிரித்து எழுதுறதுன்னு படிப்போம், அதில் எப்படி சேர்த்து எழுதுறதுன்னு படிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க வேல்யூஸ். ஓகே, அடுத்து இப்போ இதை பாருங்களேன், இதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பெருசு, இதெல்லாம் பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் உங்களுக்கு எப்போனா ஐடென்டிட்டி தெரிஞ்சுன்னா. இப்போ இது பாருங்கள், இது மூணுமே ஒரே வேல்யூவாக இருக்கா, அப்போ நான் இதை a³ அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இது மூணுமே ஒரே வேல்யூவாக இருக்கா, அப்போ இது என்ன எடுத்துக்கலாம், b³ அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ என்ன மேலே எப்படி இருக்குது, a³ + b³ அப்படின்னு இருக்கு மேலே, டிவைடட் பை கீழே எப்படி இருக்குது, இது ஏவா, அப்போ a², இது ab, இங்கே b². ஸோ அப்போ கீழே எப்படி இருக்கு, a² - ab + b² அப்படின்னு இருக்கா. ஸோ a³ + b³ ஃபார்முலா என்னது, a + b × a² - ab + b² அப்படின்றது தான். அப்போ ஹோல் டிவைடட் பை a² - ab + b². ஸோ இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துரும் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது a + b. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 12.43யும் 19.57 ஆட் பண்ண என்ன வரும். இப்போ 12யும் 19 ஆட் பண்ணால் 31. ஓகே, அது இருக்கட்டும். அப்போ 0.43யும் 0.57 ஆட் பண்ணால் 1 வருமா? அப்போ 31 + 1 32. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 32 அப்படின்றதான். ஓகே, இந்த இது தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் 10 செகண்ட் சம்ஸ் தான். ஸோ இது இந்த ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 10 செகண்டில் சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் தான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அதனால் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்களேன், ஃபார்முலா தெரியுமா, இப்போ இது பார்த்தா என்னது, கியூப் இருக்கா, அப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம், a³ எடுத்துக்கலாம், மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் a², வேறு என்ன நம்பர் இருக்குது, 12 இருக்குது, அப்போ அதை பின்னு எடுத்துக்கலாமா? அப்போ b + 3ab² மைனஸ், ஸோ இது எதோட ஃபார்முலா, a³ - b³ - 3a². இது நம்ம எப்படி படிச்சிருந்தோம், a³ - b³ - 3a²b + 3ab². ஓகே, இது எதோட ஃபார்முலாவை படிச்சிருந்தோம், a - b த ஹோல் கியூப். இதோட ஃபார்முலாவை படிச்சிருந்தோமா? அப்போ a³ a - b த ஹோல் கியூப் = a³ - b³ - 3a²b + 3ab² அப்படின்றது தான். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. அப்போ a அப்படின்றது 32, b அப்படின்றது 12, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20, 20ஓட கியூப் என்னது, 8000. ஸோ ஆப்ஷன் டி 8000 அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர். ஸோ இதெல்லாம் நார்மல் பேசிக் ஃபார்முலா தான். அந்த பேசிக் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது.
ஓகே, அடுத்து இப்போ இந்த சம் பாருங்களேன். இங்கே என்ன இருக்குது? இப்போ இது ஏ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது என்னது பின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இப்போ 47.52 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வருமா அப்படி பார்க்கலாமா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ யூனிட் டிஜிட்டை பாருங்களேன், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக யூனிட் டிஜிட் என்ன தான் இருக்கும்? 6ஆக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 6 தான் இருக்கணும். அப்போ ஏபி அப்படின்றது கிடையாது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரு இல்லை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரு அதெல்லாம் பார்க்குறப்ப 2ab ஒரு இடத்துல வருமா? ஸோ நிறைய இடத்துல என்னது ஏபி மட்டும் வராமல் 2ab வரும். அப்போ இந்த ஆரோட நான் 2 மல்டிப்ளை பண்ணேன்னா யூனிட் டிஜிட் என்ன வரும்? 2 வருமா? அப்போ இங்கேயும் என்னது யூனிட் டிஜிட் 2 தான் இருக்குது. அப்போ இது என்ன எப்படி எழுதியிருப்பாங்கன்னா 2 × 5.4 × 4.4 அதாவது 2ab. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்மெட்டு. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இந்த 47.52 எப்படி நான் 2ab அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6 வரும். 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் யூனிட் டிஜிட் என்னது 2 வரும். நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன், 2 × 5.4 × 4.4. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 47.52 அப்படின்னு தான் வரும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி கீழே பாருங்கள், கீழே என்ன இருக்குது? ஏ கியூப் இருக்குது மைனஸ் பி கியூப் இருக்குது மைனஸ் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஏ கியூப் பி கியூப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்பே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி அந்த மாதிரி வருமா? ஒன்று ஏ ஸ்கொயர் பியாக இருக்கலாம், இல்லை ஏபி ஸ்கொயராக இருக்கலாம், இல்லாட்டி 3ab × a + b இல்லை a - b. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தானே இருக்கும். அப்போ அப்படி பார்க்குறப்ப இதோட யூனிட் டிஜிட் பாருங்களேன், 4 4 4 4s are 6. நான் யூனிட் டிஜிட்டை சொல்கிறேன். 4 × 4 யூனிட் டிஜிட் 6. அப்போ 6ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரும்? 3 தானே. அப்போ 3ab அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டு. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி, 3 × ab அப்படின்றது தான். ஏன் அப்படின்னா இங்கே 6ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே என்னது யூனிட் டிஜிட்டு 8 வரும். அப்போ 3 × a × b. அப்போ 3 × 5.4 × 4.4 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 71.28 அப்படின்னு வரும். அப்போ -3ab அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு டவுட் வரும். நம்மளுக்கு வந்து a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3abன்னு ஒரு ஃபார்முலாவே கிடையாது. அப்போ இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² இருக்கும். அதுலேருந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும்? a - b அப்படின்னு இருக்குமா? ஸோ இதானே நம்மளுக்கான ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம சுருக்கியிருந்தோம் அப்படின்னா நான் செகண்டில் எழுதியிருப்பேன். ஸோ a கியூப் மைனஸ் பி கியூப் அந்த a - b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் நான் செகண்டில் பிரித்து எழுதுறப்ப இப்படி தான் எழுதியிருப்போம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ a - b ஏவையும் பியையும் மைனஸ் பண்ண என்ன வருது? 5.4 - 4.4 ரெண்டையும் மைனஸ் பண்ண என்னது? 1 தானே. அப்போ 3ab × 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ 3ab × 1 1 தான். அப்போ நம்மளுக்கான ஃபார்முலா என்னது? இதுதான். அப்போ மேலே ஃபார்முலா இதை நம்ம திருப்பி சுருக்கணும் அப்படின்னு என்ன வரும்? a - b the whole square whole divided by a - b the whole cube. புரிஞ்சா? அப்போ a - b the whole square divided by a - b the whole square. அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பவர், ஸோ இங்கே தான் பவர் மேலே கூட இருக்குது. அப்போ கீழே போச்சு அப்படின்னா 1/a - b. ஸோ இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 3 - 2 1. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னா a⁴n divided by a⁴m divided by a⁴n அப்படின்னா a⁴m - n அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி 1/a⁴m - n அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். அப்போ ரெண்டும் சேமாக இருக்குது, ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்படின்றப்ப நம்ம பவரை கீழே கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ 1/a - 1 அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1 divided by 5.4 minus 4.4. அப்போ 1 divided by 1 ஆன்சர் 1. ஸோ ஆப்ஷன் B. ஸோ இதுதான் இந்த சமக்கான கான்செப்ட். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா பேசிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்னது டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ இங்கே பாருங்களேன் 0.1 இருக்குது, இங்கேயும் 0.1, இங்கேயும் 0.1 இருக்குது. இங்கே என்னது
0.03. ஸோ இந்த மாதிரி இருக்கா 0.03 0.03. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 0.3 0.09 இந்த மாதிரி இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இது எப்படி எழுதலாம், இப்போ 5.4 0.1 whole cube ப்ளஸ் 0.03 the whole cube. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஓகே, மேலே இந்த கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ கீழே என்ன இருக்குது 0.3 whole cube ப்ளஸ் 0.09 whole cube. அப்போ கீழேயும் மேலேயும் பாருங்கள், ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் நார்மலாக இருக்கா. அப்போ ரெண்டுமே என்னது வேறையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணணும். ஸோ ஈக்குவல் பண்ணால் இதையும் அடி கொடுத்துடலாம்ல. அப்போ இங்கேயும் 0.1 0.03 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம். அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே 0.3 the whole cube ப்ளஸ் 0.09 the whole cube அப்படின்னு இருக்கா. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே அப்படி பார்த்தீங்கன்னா 3 கியூபை காமன் எடுத்துடுறேன். ஸோ 3 கியூபை காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே 0.1 கியூப் ப்ளஸ் 0.03 கியூப் அப்படின்னு வந்துருமா. சரி, நான் எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை நான் எப்படி பிரித்து எழுதுறேன் அப்படின்னு பாருங்க. 3 into 0.1 the whole cube ப்ளஸ் இங்கே அதே மாதிரி தான் 3 into 0.03 the whole cube. ஸோ இப்படி இருக்கா. அப்போ இதுலேருந்து நான் 3 கியூபை மட்டும் நான் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் ரிமைனிங்கு, இங்கேருந்து 3 கியூப் காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 0.1 கியூப் ப்ளஸ் 0.03 கியூப் எப்படின்னு இருக்குமா. இப்போ எனக்கு இதுவும் சேமாக இருக்குது, நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது 5.4 டிவைடட் பை 3 கியூப் அப்படின்னு என்னது 27. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 0.2 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 0.2 அப்படின்றது தான். ஸோ ஓகேவா. ஸோ இந்த கியூப் எடுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், வெறும் 3 எடுத்துடக்கூடாது. ஸோ வெறும் 3 எடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அப்படி வராது. இப்போ இங்கே கியூப் அப்படின்னு இருக்கனால இங்கே ரெண்டு சைடுமே என்னது கியூப் இருக்கா. அப்போ இங்கேயும் 3 கியூப் இருக்குது, இங்கேயும் 3 கியூப் இருக்குது. அப்போ 3 கியூபை தான் நம்ம காமனாக எடுக்கணும் இல்லையா, 3யை மட்டும் தனியாக எடுக்கக்கூடாது. ஸோ இதை எப்படி பிரித்து எழுதியிருக்கோம் 3 into 0.1 the whole cube அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன 3 cube into 0.1 cube அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 3 cube into 0.03 cube அப்படின்றது. அப்போ தான் நம்ம என்னது 3 கியூபை காமனாக எடுக்கிறப்ப தான் நம்மளுக்கு 0.1 கியூப் ப்ளஸ் 0.03 கியூப் அப்படின்னு வரும். இதையும் நம்ம என்னது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்குது 5.4 டிவைடட் பை 3 கியூப் அப்படின்னா 27. அப்போ 5.4 டிவைடட் பை 27 0.2. ஸோ இதான் இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 0.2. ஓகே, நெக்ஸ்ட் சம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள், இதை ஏன்னு எடுத்தோமா. அப்போ ஏனா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஹோல் டிவைடட் பை இது என்னது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ இது சேம் கான்செப்ட் தான். அப்போ ஏ கீழே எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபின்னு இருக்கு. இந்த ஃபார்முலா பிரித்து எழுதணும்னா என்ன வரும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெண்டையும் கேன்சல் பண்ணணும்னா ஏ மைனஸ் பி அப்படின்றது தான் வரும். அப்போ 146 மைனஸ் 143 3 ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் பி 3 அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சம் பாருங்களேன். இப்போ இது அதே மாதிரி தான். இது ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாமா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இப்போ பாருங்கள் இந்த 5.6 into 11.2 அப்படின்றது. இந்த 5.6க்கும் இந்த வேல்யூக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒன்று ஆட் பண்ணி பார்க்கணும், இல்லை சப்ராக்ட் பண்ணி பார்க்கணும், இல்லை மல்டிபிளில் பார்க்கணும், இல்லாட்டி 2 into மல்டிபிளில் பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 5.6 அப்படின்றது என்னது, இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னது 8.4 2.8 ரெண்டே மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 6. அப்போ 5.6. அப்போ இது எப்படி எழுதலாம் ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ 11.2 என்னவா இருக்கும், ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும் ஏ ப்ளஸ் பி அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ அப்போ மேலே இருக்குது என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி எப்படி எழுதினாலும் ஒன்று, ஏன்னா அடிச்சு கொடுக்க தானே போகிறோம். ஸோ ரெண்டே எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்தா என்ன வரும் ஆப்ஷன் பி 1 அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 அப்படின்றது தான். ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் எங்கிட்ட போட்டாலும் ஒரே தான், ஏன்னா நம்மளுக்கு கடைசியாக கேன்சல் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா. சரி, ஓகே. ஸோ இது எல்லாமே அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ண சம்ஸு. ஸோ இது 2 வேரியபிள் வச்சு பார்த்துருக்கோம் ஏபி அப்படின்றது. ஸோ இதை வச்சு 3 வேரியபிள் இருக்கும், பவர் 3 இருக்கும். ஸோ 3 வேரியபிளே கியூப் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம அல்ஜிப்ரா அட்வான்ஸ் மேக்ஸில் அல்ஜிப்ரா வரும். ஸோ அதில் பார்க்குறப்ப நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த இதளவுக்கு இந்த பேஸ் பண்ணி படித்தாலே ஃபஸ்ட்டு போதுமானதான். ஓகேவா. இது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணது. ஓகே, அடுத்து வர வீடியோஸில் சிம்பிளிஃபிகேஷனில் வேறு கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.